அப்பாக்கள் குழந்தைகளை பிளஸ் பண்ணணும். அவர் தவறு பண்ணுறாரு, திருத்திக்குவார், அவருக்கான பக்குவத்தை அவர் டெவலப் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணுமே தவிர அதில் போய் தலையிட்டுக்கிட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் உருவாக்குது. தவறு பண்ணாமல் யாரும் ஜெயிச்சிட முடியாது. தவறு பண்ணட்டும், ஆனால் அந்த லிமிட் கிராஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்பா கிட்ட நடந்துக்கும் போது அப்பாவுடைய கருத்தை மறுக்கிறது வேற, அப்பாவை வெறுக்கிறதுன்றது வேற. ரெண்டு வேற வேற நிகழ்வுகள் பாருங்கள். நிறைய நேரத்தில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்பாவுடைய சொல்ல மறுக்கிறதுக்கு பதிலாக அப்பாவையே மறுக்கிறோம். இந்த மாதிரி போயிடுது. அப்பா கிட்ட மறுக்கிறது எப்படி மறுக்கணும்னா, அப்பா உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், ஆனால் இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இப்படி சொன்னால் எந்த அப்பா ஏற்றுக்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன பேசுவோம்னா, அப்பாவுக்கு அறிவே இல்லைன்ற மாதிரி பேசிடுவோம். ஒரு நண்பர் ஒருத்தர் கருத்து பதிவிட்டிருக்காரு, கன்னி லக்னம் யோசிக்கவே விடாது சார் அப்படின்னு சொல்லி. யோசிக்க முடியணும், அதுக்கு தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம். ஜோதிக்க விடாதுன்றது இல்லை, உங்களுக்கு புரியணும். இது உங்கள் வாழ்க்கை பயணம், அது எப்படி விடாது இருக்கும்? இது அப்படி இல்லை. நம்ம அப்படி இருந்ததுன்னா ஜோதிடம் பார்க்கறதுல அர்த்தமே இல்லையே. ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு படிக்கணும்? ஜோதிடம் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, இப்படி தான் அமைப்பு இருக்குது, நான் தான் என்ன மாற்றிக்கணும், அப்பா இந்த நேரத்தில் இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவார், நான் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற புரிதலோட அப்பாவோட ஆசீர்வாதம் எடுத்து செய்கிறது இங்கே நிறைய தீர்வுகளை கொண்டு வந்து தரும். அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் இந்த வருமானம் குமிஞ்சிரும். அப்பாவே இல்லை, அப்பாவை இல்லாத அப்பாவை மானசீகமாக முதல்ல வணங்குங்க. இல்லை அப்பா கூட பேச முடியாத தன்மையோடு இருக்கேன், நல்லது, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பாட்ட முடிஞ்சால் போய் நேரில் ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்க முடியாத பட்சத்தில் மானசீகமாக நான் ஒரு நன்றி சொல்லுங்கள், இந்த வாய்ப்பு எனக்கு இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு வணங்குங்க, அவருடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. தானாகவே உங்களுக்கு உங்கள் வருமானங்கள் இங்கே கூடுன்றதை உறுதியானாலும் சொல்ல முடியும்.